அனுதாபை உண்டாக்க பார்க்கிறார். 10,000 யாராவது கடன் கொடுப்பாரா என்று பார்க்கிறாரா முதலமைச்சர் தெரியவில்லை. இதையும் நான் சீரியஸா எடுத்துக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. ஏன்னா ஒருத்தர் அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எண்ணி எழுதி தரவிட அதை கையெழுத்து போட்டுருவாங்க. இவங்க சொல்றது தான் அவங்க எழுதி தருவாங்க. அட்வொகேட் என்ன சொல்றதோ அந்த டிராஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க. 10,000 இருக்கா இல்லையான்னு விட்டு அப்படி சொன்னதுக்கான ஒன்னே ஒன்று கேட்குறேன். மு.க. ஸ்டாலினுடைய மகன் மருமகனை பற்றி பழனிவேல் தியாகராஜன் ஒன்று சொன்னார். 30,000 கோடி ஊழல் செய்தார்கள் டாஸ்மாக்லன்னு சொன்னார் ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன்ல. அந்த 30,000 கோடி இந்த அக்கௌண்ட்ல வந்திருக்குதாம்மா? அந்த அஃபிடேவிட்ல வந்திருக்குதோ? ஆக மொத்தம் அந்த 30,000 கோடி இருந்ததுன்னா இவருக்கு 10,000 ரூபாய் எப்படி உங்களுக்கு செலவில் மீறும்? அந்த 30,000 கோடி ரூபாய் அங்கே போச்சு? அதெல்லாம் கேட்பாங்கல்ல. எல்லாத்தையும் தவிர மத்திய அரசாங்கத்திடம் பணம் கேட்டு இந்த நிதியை கொடு அந்த நிதியை கொடுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை கருணாநிதி, உதயநிதி, நிதி, அந்த நிதி, இந்த நிதி, வந்த நிதி, வராத நிதி எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு நீங்க ஒன்னே ஒன்று கேட்குறேன். திருப்பி இவர் மத்திய அரசாங்கத்தை பணம் கேட்கிறார். அதான் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, நாங்கள் கடந்த 10 வருடங்களில் 13 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறோம். அதை தவிர ரிசர்வ் பேங்க்ல 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க 21 லட்சம் கோடி இருக்குதுங்களே. எங்கெங்க போச்சு இந்த 10 வருஷத்துல? இந்த ரீசெண்ட் 5 இயர்ஸ்ல எவ்வளவு போயிருந்தது? ஆக மொத்தம் அதையெல்லாம் தான் பிரதமர் சொல்லுகிறார். எடப்பாடி பழனிசாமி, விஜயன் சொல்லுகிறார், ஊழல் அடைந்த கட்சி, தீய சக்தி திமுக என்றால் அது கரெக்ட். ஆனால் எள்ளி நகையாடி சிரிப்பு வரக்கிறது எனக்கு. நான் பார்த்தவுடன் மு.க. ஸ்டாலினுக்கு கார் இல்லை என்கிறார். இதே ப. சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்த பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக 5 ஃபாரின் கார் மீது மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கார்ல எங்க போச்சு? 10,000 இருக்குங்கிறாங்களே, என்னங்க அது? ஸோ இதுதான் பின்னணி. மு.க. ஸ்டாலின் சொட்டு விவரத்தை பார்த்தால் அந்த டிஎஸ் துர்கா ஸ்டாலினுடைய டிஸ்டிலரியை பார்த்தா இன்னும் ஒரு பயமா இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் தூண் நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அஃபிடவிட்டை பார்த்தோ இல்லை அவருடைய சொத்து கணக்கை பார்த்தோ பார்க்காதீங்க. அவர் அணுகுமுறையையும் அவருடைய மனதையும் பாருங்கள். அதற்காகத்தான் திமுகவை தீய சக்தி, நான் தூய சக்தி என்று சொல்லுகிறார். அதை நாம் அலச வேண்டுமே தவிர ஒருத்தனுக்கு 10 ரூபா வரும், ஒருத்தனுக்கு 20 ரூபா வரும், ஒருத்தனுக்கு 50 ரூபா வரும், ஒருத்தனுக்கு 1 ரூபாய் வராது. அதுக்காக ஏற்றத்தாழ்வுகளை பற்றி நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து.